அனைவருக்கும் வணக்கம். அழகு 2ல சொல்லகராதி அதுல ஓரெழுத்து ஒரு மொழி 2வது பாடமா இருக்கு. நம்ம பழைய சிலபஸ்ல அப்படியே இருந்துச்சு, அதே நியூ சிலபஸ்லயே கொண்டு வச்சிருக்காங்க. அப்படியே பார்ப்போம். நன்னூல் எழுதின பவனந்தி முனிவர் தான் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. நன்னூல்ல பவனந்தி முனிவர் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. 42 அவர் சொன்ன 42 ஓரெழுத்து ஒரு மொழி இதுல இருக்கு. நம்ம பழைய புக்ல சில இதுக்கு 2 பொருள் வரும். இப்ப பாருங்க, ஈனா காடு பறக்கும் உயிரி, அதுவும் பொருள் வரும். அது நம்ம சின்ன வேர்டை ஆட் பண்ணியிருப்போம், அதை நம்ம பார்த்துப்போம். இதை வந்துட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்காங்க. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். ஆப்ஷன்ஸ்ல இப்போ ஈக்கு கொடுன்னு இருக்கு, பறக்கும் உயிரின்னு இருக்குன்னா நம்ம கொடு தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இதுதான் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையா பார்ப்போம். ஆனா பசு, நமக்கு இது பொருள் தெரிஞ்சதான், அம்மா கத்துறத ஞாபகம் வச்சுக்குவோம். ஈனா கொடு, கொடு. அடுத்தது ஊனா இறைச்சி, அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஊனா இறைச்சி. ஏனா அன்பு. ஐனா தலைவன், இங்க லைல ஐ இருக்கிறதுனால அப்படி தலைவன். ஏனா ஏவுதல், அம்பு. ஊனா மதகு நீர் தங்கும் பலகை. காசோலை, அப்படியே ஜாயின்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், காசோலை. கூனா பூமி. கைனா ஒழுக்கம், கையை காலை வச்சுட்டு அமைதியா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஒழுக்கம். உறுப்புன்னு வரும். அடுத்தது கோனா அரசன். சானா இறந்து போ, சாவு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பண்ணா சொல்றாங்க, இறந்து போ. சீனா இகழ்ச்சி, இந்த சீங்க வரதுனால அப்படி இகழ்ச்சி நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சேனா உயர்வு. சோனா மதில். தா நமக்கு கேக்குறல, தானா கொடு. ஈனாலும் கொடுதான், தானாலும் கொடுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தீனா நெருப்பு, நமக்கு தெரிஞ்சதான், தீ, ஈஸியா தெரிஞ்சதுதான். தூனா தூய்மை, அப்படியே ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா இருக்கு, தூய்மை. தேனா கடவுள், தேவதை அப்படின்னு வச்சுக்கோங்க, தேவதைனா கடவுள். தைனா தைத்தல், ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு திங்கள்னு பொருள் வரும், திங்கள். நானா நாவு, நான் அப்படியே ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்குல, நானா நாக்கு, நாவு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீனா நீதான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த நீதான் முன்னிலை ஒருமை. அடுத்தது நேசம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நேசம்னா அன்பு. நைனா நெய் நெய்ன்னு இருக்கான், இழிஞ்சிட்டே இருக்கான்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நைனா இழிவு. நோனா வறுமை, நோ இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ அப்படின்னு இல்லைன்னு யாரும் சொல்லுவா, வறுமையில இருக்கோம்னா நோ சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாடல். பூனா மலர், நமக்கு தெரிஞ்சதுதான். பேனா மேகம், மழை பெய்யும் மேகம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பேயும். அடுத்தது பைனா இளமை. இந்த பையனா நம்ம சின்ன வயசுல நம்ம பையில கொண்டு போவோம் ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இளமை. போனா செல், வழி அனுப்புறது, செல் போ, போடா அப்படின்னு சொல்லலாம், அந்த போ. மானா மாமரம், நமக்கு தெரிஞ்சதுதான், மாப்பழ வாழையில இருக்குல்ல, அந்த மாமரம். மீனா வான். மூ, அப்படியே மூக்கு மூப்பூ. மேனா அன்பு. மைனா அஞ்சனம். மோக்கு மோங்க வருங்க, மோத்தல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதனால. யானா யா அப்படின்னு சொல்லிட்டு அகலமா இருக்குல்ல, அப்படின்னு வச்சுக்கோங்க. வானா அழைத்தல், இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா, அழைத்தல். வீணா மலர். பூனாலும் அதே மாதிரி தான், பூனாலும் மலர் தான், வீணாலும் மலர் தான். வைனா புல், அங்க வை, வைக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, வைக்க போல். வவ், நாய் வந்துட்டு பொப்புன்னு கத்துன்னு சொல்றாங்களா, அது கவர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்களா, அது. நோ நோய், நோய்ங்க, சாரி நோய். துனா உன்,
துண்ணு அப்படின்னு சொல்றாங்களா, உன் அதுதான் து அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள மொத்தம் 42 ஊரல் தூர முடியும் பாத்தீங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒன்னாச்சு கேட்பாங்க, மேக்சிமம் 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இலக்கணம் 85 கொஸ்டின்ங்கிறதுனால 3 4 கூட கேட்கலாம். ஸோ நல்லா பாத்துக்கோங்க. தேங்க்யூ.